மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கடா வேலைக்காரன் நாயே. முதலில் எனக்கு வேணா சொல்றத கேள. இந்த கூட்டத்தை கலைக்க எம்மா கஷ்டப்பட்டன்னு எங்களுக்கு தான் தெரியும். சொல்லு மாமா பத்தி. இங்க எங்க கூட்டம் வந்தது? நீ கூட்டத்துக்கு அவ்வளவு கஷ்டப்பட்ட இந்த மாபெரும் சபையை அப்படி சொல்லு. அடே கருணாகா, நீதான் செய்திருக்க வேண்டும். இந்த கொலையை நான் செய்தேனா? இந்த கொலையை நான் தான் செய்தேன் என்று உனக்கு எப்படி தெரியும்? திருட்டு நாயே, இந்த மாதிரி திருட்டு எல்லாம் நீதான் செய்வ. நீ யாரு? நீ எப்பேற்பட்டவன் எனக்கு தெரியாது. இளவரசி, இந்நாட்டு அமைச்சர் கொலை செய்ததை உன் கண்களால் பார்த்தாயா? என்னுடைய கண்களால் பார்க்கவில்லை. நீதிமன்றத்தில் இவன் செய்த தவறை மூடி மறைப்பதற்காக ஒரு வார்த்தை கூறினானே, அது செவி கொடுத்து கேட்டாயா? என்ன வார்த்தை அது? மேலே பூமாதேவியாம், கீழே ஆகாய வாணியாம், இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார். நிச்சயமாக இந்த கொலையை இவன் தான் செய்திருக்கிறான். ஆயிரம் தான் உலகி கொண்டிருந்தாலும் அவர் நாட்டு அமைச்சர். அவன் உள்ள சொல்ற வசனத்தை வெளியே வந்து சொல்ல மாட்டான். காயில 1.25 பங்கு கேட்கறான். செப்பல் காட்சி வாங்கி அவனே பகுதி எடுத்து போறான். இளவரசி, முதலில் எனக்கு மரியாதை தரப்பட ஜாக்கிரதை. நாட்டு அமைச்சர் அவன் ஒரு பொட்டை பேசுகிறாயா? பேசுவதற்கு தொண்டை இருக்காது, தொண்டை அறுத்துருவேன். என்னை பார்த்தால் அனைவருமே நடுங்குவார்கள். ஜாக்கிரதை. என்னடி பேசுற? நான் நினைத்தால் உனக்கு இதை இடத்தில் போடா தூரே. உன்னுடைய உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் பயப்படுவன் நான் கிடையாது. நான் யாரு? இந்நாட்டு மன்னரின் மகள், இந்நாட்டுக்கே இளவரசி. இளவரசி இந்நாட்டு அமைச்சர், படை கொண்டு வந்தவர்களை தொடர்நடுங்க செய்தவர். நாங்கள் இல்லை என்றால் இந்த நாட்டை இவன் எப்பேற்பட்டவன்? இவனுடைய பிறப்பின் ரகசியம் உனக்கு தெரியுமா? தெரியுமா? உனக்கு இவனுக்கு தெரியாது. எதுவும் தெரியாது. ஆட்டாடுற அவங்க அம்மா மீன் விக்கிறவனை வச்சிருந்தா அவ எதிர்த்தாங்க. அசிங்கமா கூட செத்துலாம் முடியும். அது கூடி செத்துலாம். அவ எதிர்த்தாங்க. எனது பிறப்பு ரகசியம் இவனுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? இப்ப சொல்ற மாதிரி கேளு. எங்களுடைய நாட்டுக்கு வருவதற்கு முன்பதாக இவன் எப்படி நான் காரணம் தெரியுமா? உண்ண உணவு கிடையாது, உடுத்த உடைகளை, தங்குவதற்கு இடம் கிடையாது. இங்க பாருடா, என்னுடைய நாட்டுக்கு வந்து என் தந்தையோட பாதத்தில் விழுந்தார். என் தந்தை பாவம் பார்த்து இவனுக்கு அமைச்சர் பதவி போட்டு கொடுத்தார். இந்த நாய்க்கு எங்கிருந்து வர சிமுற நல்ல காது பண்ணி அது மட்டுமா? என்னுடைய தந்தை எதற்காக இவனுக்கு அமைச்சர் பதவி போட்டு கொடுத்தார்? நாட்டை பாதுகாக்க அதாவது கண்ணிமை எப்படி கண்ணை காக்கின்றதோ அதே போன்று நாட்டு மக்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டும். நாட்டு மக்களுக்கு எவ்வித குறைகள் வந்தாலும் அந்த குறையை நேரில் சென்று தீர்த்து வைப்பது யாருடைய கடமை? அமைச்சருடைய கடமை அல்லவா? இந்நாட்டு அமைச்சர் பொறும்போக்குன்னு கேட்காத. பொறும்போக்குல போர் போட்டு போயிட்டு பார்க்கும் பெண்களை கற்பழிப்பதும், கொலை செய்வதும், கொள்ளை எடுப்பதும் குல தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கிறார். இவனுக்கு என்ன மரியாதை? இளவரசி, என்ன ஆணவம் ஒரு 1.5 ஆம்பளை சின்னங்கிறான், ஒரு கொட்டை சிரிக்கி சேரு மேல உட்காந்து காலு மேல காலம் வேண்டாம். சினம் கொண்ட சிங்கத்தை சிந்தி பார்க்காதே. யாரு சிங்கம்?
சிறிய பெண் பயங்கரம் பெரிய பெண். அவன்தான் பிஸ்கோத் பையன். டேய், அதாவது டேய், நான் காலாளர் வேலையை காலாளியிடம் வேலையை ஆமாண்டா பாத்தியா? காலு மேல கால் போடு. சைலண்ட் சைலண்ட் சைலண்ட். காலாளிடக்கூடிய வேலையை டேய், நான் காலாளர் வேலையை கரத்தால் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் நாய். நல்லா தந்தா ஆட்டி கறி மீனெல்லாம் போட்டு வாய் நல்லா செலா இருக்கு. மஞ்சள் கறி யாரெல்லாம் சாப்பிடுவாங்களா? கறிப்பாங்க. மஞ்சள் கறியா சாப்பிடுறாங்க. யூடியூப்ப பாக்கலையா? மஞ்சள் கறியா சாப்பிடுறோம். அபோரி கலையரசு வராரு. மயிலுக்கு போர்வு போத்தனவர் வராரு. நிராயுத பாணியாக வந்திருக்கிறாரே. என்ன பண்றது? பீர் பாட்டில் இதெல்லாம் போய் வித்துங்க. அவங்க பிச்சைக்கார பையன். இந்நாட்டு அமைச்சர் பிளாட் படத்துல பொறிக்கு சொன்ன பையன். டேய், வாங்கறதுக்கு உடம்புக்குதா? நாலு எலும்பு எண்ணிடும். அவங்கடா பிளாஸ்டிக். டேய், ஆமா 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம். அந்த குங்குமத்தை எங்கட வைக்கிறோம்? நெத்தியிலே திலகமாக வைக்கின்றோம். பிறகு பூஜை அறையிலே வைக்கின்றோம். அதுக்கு அவன் மூஞ்சி அப்படி போகுது. டேய், 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம். அந்த செருப்பை எங்க விடுறோம்? வாயற்படைக்கு வெளியே விழுகிறோம். அப்படி செருப்புக்கு சமமானவன் இவன். தலைவலி வந்து விட்டது. அமிர்தாட்டம் சாப்பிட்டு. செருப்பு கச்சமா என்ன நீதிமன்றத்துல பேசக்கூடாதுன்னு சொல்றான். ஏய், இவன் யாரு? இப்போது கூட கூறுகிறேன். இவன் எப்பேற்பட்டவன்? மரியாதை சென்று விட்டு அவனுக்கு நல்ல ஜாதி. இவனோ ஒரு எச்ச இலை எச்ச இலை எச்ச இலை எச்ச இலை எச்ச இலை எச்ச இலை. அடி எச்ச இலை. சொல்லிட்டு போறியா? பார்த்து எல்லாமே சிரிக்கிறாங்க. வார்த்தை என்ன கேட்டிருந்தா 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி கரைச்சி குடிச்சிட்டு செத்து போயிருப்பேன். வெள்ளம் வாங்கி காய்ச்சி குடிச்சா செத்துருவேன். எப்படி செத்துருவேன்? ஏன்னா எனக்கு சுகர் அதிகமா இருக்கு. மூதவிக்கு போறாங்க. அது ஆள பரனல அதுக்கு 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி சாப்பிட்டா எவன்டா சொன்னா செத்துருவாங்கன்னு? சுகர் டாக்டர் எங்க இருக்கிறாரு? ஏய், மூஞ்ச பரனல முட்டை கடை. ஒயினேரி மூஞ்சிய. ஏய், என் முகம் ஒண்ணும் அப்படி கிடையாது. வானா. ஏய், இப்ப நான் என்ன தரேன்ற நீ வேணான்ற? வேணாம் இளவரசி. விளையாட்டு விளையாக முடிந்து விடும். சின்ன பொண்ணுன்னு பாக்குறோம். என்ன பண்ணுவ? அம்மா கூத்துடும். கைவசத்தை கைய தூக்கட வெட்டிடுமா? இப்ப யாரு? அடியிலதான். ஏய், இவன் யாருடா இவன்? எவன்? இதோ நிக்கிறான் இந்த பொறம்போக்கு பையன். மிஸ்டர் எச்சேலை. இந்த நாய்க்கு என்னடா மரியாதை இருக்கு? அது வெறும் எச்சேலடா. வெறும் எச்சேலை. ஆனா உன்னுடைய பெருமையை இந்த நாட்டு மக்களுக்கு நான் எடுத்து சொல்ல போறேன். எச்சேலை மாமாவை அடிக்கிறிய என் பெருமையை சொல்ல போறாங்க கேளுங்க. எத்தனை பேருக்கு நான் மாலை போட்டிருப்பேன். பெருமையாக பேச போகிறார். இரு என்னதான் பேசுறான்னு பார்க்கலாம்.
அவன் யாரு? மிஸ்டர் எச்சேலை. ஏய், அந்த நாய்க்கு மரியாதை இருக்காத. அது வெறும் எச்சேலைதான். ஆனா நீ ஒரு நாய் கிடையாது. ஆமா, இளவரசி பண்ண போறேன். வண்டியில போற நடுவில் போற ஆடை அகற்றான். நீ நம்ம தனிபாடு எடுத்துன்னு இப்பொழுது கூறுகின்றேன், அதை செவிகுறித்து கேட்க வேண்டும். தர்மத்தின் வாழ்வு தண்டை சூது கப்பும். காது கேட்காது. முன்னவன் உனக்கு காது கேட்கதா இல்லையா? தர்மத்தின் வாழ்வு தண்டை சூது கப்பும். மீண்டும் தர்மமே வெல்லும். இன்று தப்பித்து சம்பளம் வாங்கறது எங்களாண்டு வண்டியில ஏற்றி அறுத்த நாங்க வழியை இந்த சிங்கத்தை பார்த்து செருப்பு சமயம் சொல்கிறானே. தர்மத்தில் வாழ்வதனை மகையாளி குடும்பத்தை ஒரு பள்ளத்தை எடுத்தா ஒரு விளக்கு அணைத்தா ஒருத்தன் விட்டு தாலி அறுத்தா நம்ம தாலி தாலி அறுத்த உன்னை பத்தி உன்னை அண்ணனை பத்தி தான் வார்த்தையா இருக்கு. அப்படிங்க? அப்படி என்னமா யோசனை? இந்த பாருமா, நாளை காலை வெள்ளிக்கிழமை அன்று உனக்கு திருநாள் விழாவும் உடைய அண்ணனுக்கு மனைவி துட்டு விழாவும் நடக்க வேண்டும் என்று ஒரு தந்தை உரைத்தார். நினைவில்லையா உனக்கு? விளையாட்டு பொண்ணு, விளையாட்டு பொண்ணு, இப்படியே விளையாட்டே இரு. அதெல்லாம் பக்கட்டும். உங்களுடைய கருத்து என்ன? யாருக்கு? அண்ணனுக்கு. நீங்களா கருத்து இங்க பாருங்கம்மா, அரண்மனைக்கு விலைகளை பற்றி உங்களுடைய உடல் அகற்சியா இருக்கும். அதனால அரண்மனைக்கு சென்று நீங்க பத்தில பட்டு ஓய்விடுங்க. இன்று அண்ணனுக்கு பார்க்க வராமல். அப்படியா? மறக்காம கொடுத்துடமா. அண்ணன் பத்தி தாங்க மாட்டா. சரி, என்னுடைய தாய் விருத்தம் அண்ணனை தேடி கண்டுபிடித்து தவறாமல் இந்த பாலை கொடுக்க வேண்டும். அண்ணா
நாளை தினம் இந்நாட்டு இளவரசன் மணிமுடி சூட்டு நடக்க போகிறதா? இந்த மணிமுடி சூட்டு விழா மரண விழாவாக இருக்க வேண்டாம். நாட்டு மகாராணி தினந்தோறும் அவன் மகனுக்கு பால் எடுத்து மாறுதலாக இந்நாட்டு இளவரசி எடுத்திருக்காரு பால். அந்த பால் இப்போதுதான் கொடிய விஷத்தை கலக்க போகிறேன். விஷத்தை நான் அண்ணனை காணவில்லையே. சரி, காலையில இருந்து அண்ணன் இங்கதான் போயிருப்பாரு. வர வர அண்ணனுக்கு பொறுப்பே கிடையாது. இப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ணா எங்கன்னு இருக்கிறீங்க? நாளை எனக்கு மணிமுடி சூட்டுவிழா. என் மனமோ மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த நாட்டை சுற்றி வரலாம். இன்னொருவர் வேதனை, இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற மனிதருக்கு இதுவெல்லாம் எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. நாட்டையெல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு அரண்மனைக்கு புறப்பட வேண்டும். என் தந்தையை பார்க்க வேண்டும். எங்கெல்லாம் உங்களை தேடி பார்க்கறது. என்னம்மா கருவா? நாட்டையெல்லாம் சுற்றி பார்க்க வேண்டும். ஆமாம்மா. ஆண்டி, விடா ஏற்பாடு யாருடைய கருத்தினால் அன்னை கருத்தினால் பால் அப்படி இருக்க இன்றுமில்லாம நீ ஏமா கொண்டு வந்த? அம்மா பால் கொடுத்தா எனக்கு கொடுப்பீங்களா? இந்த பாலை நான் அங்க பால் குடிக்க போறோமா குடிக்க போறோமா? மறந்தே போய்விட்டோமா? நாளை மணிமுடி மகிழ்ச்சியாக காலையில் என்னம்மா அண்ணன் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு வெளியா அதனால அண்ணன் வந்து இந்த பாலம் சொல்லிருக்கிறாரு. இந்த நாட்டை வளர்ந்த நேரத்தில் கொடுத்த பாலை குடித்தவுடனே நெஞ்சமே வெடிச்சு
பொழுதாகி போனது இன்னும் தூக்கமா? ஆராரிரோ பாடினதாரோ தூங்கி போனதாரோ